வணக்கம் நண்பர்களே. மாணவர்களுக்கான உதவித்தொகை, அதுவும் குறிப்பாக திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை. இந்த உதவித்தொகை மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒதுக்குகிறது. எதற்காக? அந்த மாணவர்கள் கல்வி பயில்வதில் இடைநிற்றல், அதாவது இடையிலே படிப்பு நிறுத்தாமல், அவர்களுடைய மாற்றுத்திறன் காரணமாக இடையிலே இந்த கல்வி நிற்காமல் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவையான அவங்க படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறதுக்கு, அவங்களுக்குமே ஒரு உபகரணங்கள் தேவைப்படும் இல்லையா? எந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களோ தகுந்த மாதிரி இதில் வாங்குறதுக்கு, இதுக்குன்னு இந்த மாதிரி வகைகளுக்குன்னு நிறைய தொகைகளை மத்திய அரசு ஒதுக்குகிறது, நாட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் ஊழல் நடந்திருக்கிறது. 11 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சீருடை, காலணி, கொடை, இது மாதிரி கொடை, எம்பர்லா. அப்போ இதுக்குன்னு கொடுத்ததில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 5 மாநிலங்கள் இதில் இப்போ இதாகிருக்கு. 2017 சில இவங்க இப்போ இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் படிக்கிற இந்த மாணவர்களுக்கு நாங்கள் இப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா? அவ்வளவும் போலி நிறுவனங்கள், போலி அப்படி ஒரு அந்த மாணவர்களுக்கு நிறுவனமே போலின்னா அப்புறம் அங்கே எப்படி மாணவர்கள் படிப்பாங்க? இப்படி போலியான கணக்குகளை காட்டி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கியதாக கூறி கிட்டத்தட்ட பல 100 கோடிகள், இந்த 11 கோடின்னு இந்த இதில் சொன்னது ஆரம்ப கட்டம், பல 100 கோடிகள் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கவலைக்குரிய, அதாவது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வேலை என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் கொள்ளையடித்து வாழ்கிற ஒரு கூட்டமாக இங்கே அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா, இந்த தேர்தல் களத்தில் இது எதிரொலிக்க வேண்டும் என்பது நம்முடைய சேனல் அண்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் தான். இதை தொடர்ந்து தமிழக அரசு பதில் சொல்லுமா? ஸ்டாலின் பதில் சொல்வாரா? மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகைகள்லாம் சாப்பிட்டு தான் நீங்கள் வாழணுமா? யாரை? நான் ஒன்றும் ஸ்டாலின் சாப்பிட்டாருன்னு நான் கேட்கல, யார் சாப்பிட்டாங்களோ அவங்கள கேட்குறேன். இப்போ அரசாங்கம் நடக்கிறது திமுக அரசாங்கம் தானே, அதனால் இது ஸ்டாலின் நோக்கி இந்த கேள்வி வருது. தொடர்ந்து பல விஷயங்களை பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.